இதுதான் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் படம். இந்த எலக்ட்ரோடு வச்சுதான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அந்த 200 டிகிரி செல்சியஸ் வைக்கிறாரு. இந்த இடத்துல கேஸ் வச்சிருக்காரு. ஸோ இதில் தான் அவருக்கு வந்து அமினோ ஆசிட்ன்றது ஃபார்மேஷன் ஆனது அவர் பார்த்தாரு மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் செல்லர் ஃபார்ம்ன்றது வந்து 3 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து உருவாச்சு. அது என்னன்னா ஆர்என்ஏ, புரோட்டீன், அப்புறம் பாலிசாக்கரைட்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம்ன்றது வந்து கண்டிப்பா வந்து 2000 அதாவது 2000 மில்லியன் இயர்ஸ் வரைக்குமே வந்து உருவாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம்ன்றது கண்டிப்பா சிங்கிள் செல்லா தான் இருக்கும். அது கண்டிப்பா வாட்டர்ல தண்ணியில மட்டும்தான் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம்ன்றது வந்துச்சுன்னா அப்புறமா அது வந்து அதுல இருந்து எவால்வ் ஆகி காம்ப்ளெக்ஸ் பயோடைவர்சிட்டி, நமக்கு இன்னைக்கு டுடேல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் பயோடைவர்சிட்டி, அதாவது சிங்கிள் செல்ல இருந்து வந்து மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸ் வருது இல்லை, அதான் சொல்லலாம். எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் தியரி. ஸோ ஸ்பெஷல் கிரியேஷன்னா வந்து காட்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கதை இது. ஸோ காட் தான் வந்து கிரியேட் பண்ணாரு. ஸோ ஸ்பெஷல் கிரியேஷன் சொல்றாங்க. இப்போ அவர் வந்து 3 இது சொல்றாங்க இந்த ஸ்பெஷல் கிரியேஷன் தியரியில. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஆல் லிவிங் ஆர்கானிசமே இப்போ உயிர்வாடுற எல்லாமே கிரியேட் பண்ணதா, கடவுள் கிரியேட் பண்ணதா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த கிரியேஷன்றது வந்து சேமா தான் இருக்கும் நம்ம வருங்காலத்திலயும். அதே மாதிரி எர்த்துன்றது எப்போ உருவாச்சுன்னா பூமின்றது 4000 வருஷத்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடிதான் பூமின்றது உருவாச்சு. ஸோ அதுக்கு 4000 இயர் தான் வயசாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வந்து இதை வச்சு பேஸ் பண்ணி வந்து அப்சர்வேஷன் பண்றதுக்கு சார்லஸ் டார்வின் இருக்காருல, அவர் வந்து சி வாயேஜ், அதாவது கடற்பயணம் போறாரு. சைல்ட் ஷிப்ல HMS பீகார்ன்றதை வச்சு உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. வேர்ல்டே ரவுண்ட் அடிக்கிறாரு. ஸோ எல்லா லைஃப் இது மூலிமா அவருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும்னா எக்ஸிஸ்டிங் இப்போ இருக்கிற லிவிங் ஆர்கனிசம் எல்லாமே வந்து சிமிலராக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் வேரி டிகிரியில், அதாவது இப்போ டிஎன்ஏன்னு இருக்குன்னு வைங்களேன், எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்லையும் இந்த டிஎன்ஏன்னு இருக்குன்னு வைங்களேன், அது ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு அளவில் இருக்கும், ஹியூமனுக்கு ஒரு அளவில் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. வேரிங் டிகிரியில் சிமிலாரிட்டிஸை நம்ம ஆனால் ஷேர் பண்ணிக்குவாங்க, அதை சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க எந்த அளவுக்கு சொல்லலாம், அவங்க வந்து வேரிங் டிகிரிலாம் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து லைஃப் ஃபார்ம்ன்றது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறது வந்து மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது மில்லியன்னா 1 மில்லியன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லைஃப் ஃபார்ம்ன்றது வந்து வந்துருச்சு அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்டிங்ஷன் எக்ஸ்டிங்ஷன்னா வந்து அழிஞ்சிருச்சு. அழிஞ்ச லைஃப் ஃபார்ம்லேருந்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகி இப்போ நியூ லைஃப் ஃபார்ம்ஸாக உருவாகியிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்தில் இதை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஹிஸ்ட்ரி எர்த்தோட ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த வரலாறு அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் டார்வின் என்ன சொல்றாருன்னா வந்து சர்வே ஆனா பெட்டர் நேச்சுரல் கண்டிஷன் இருக்கணும், இயற்கையான கண்டிஷன்றது வந்து கிளைமேட் வந்து அவங்களுக்கு ஒத்து போகணும். நெக்ஸ்ட் ஃபுட்டு, உணவு தேவை. நெக்ஸ்ட் அது மாதிரி ஃபிசிக்கல் ஃபேக்டர்னா வந்து அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல, அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவதாக வந்து டார்வின் என்ன சொல்றாருன்னா வந்து ஃபிட்னஸ் தேவை. ஃபிட்னஸ்ன்றது டார்வின் சொல்றது வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ், அதாவது அவங்க வந்து நிறைய ப்ரோஜனையும் அவங்க வந்து விட்டுட்டு போகணும், அதாவது நிறைய ப்ரோஜனையும் வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்றத அவங்களோட சந்ததின்றது நினைக்கும், அதான் சொல்றாரு. ஸோ அவர் என்ன 2 விஷயம் சொல்றாரு, அதை என்வரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பெட்டராக அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அதை பெட்டராக ஃபிட் ஆகணும். அண்ட் அவங்க வந்து நிறைய ப்ரோஜனி, அதாவது குழந்தைங்கள வந்து விட்டுட்டு போகணும், நிறைய குழந்தைங்கள விட்டுக்கணும், அதுதான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சர் தான் இதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. யார் வந்து நிறைய ப்ரோஜனிஸை விட்டுட்டு போறாங்களோ, பெட்டராக வந்து என்வரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்கள தான் நேச்சர் செலக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் அதுக்குமே ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன், இதுதான் எவல்யூஷன், இப்படிதான் எவல்யூஷன்றது நடக்குது அப்படின்றாரு, பரிணாமம் எவல்யூஷன் தான். நெக்ஸ்ட் ஆல்ஃபர்ட் வால்சின்றவர், இவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட். இவர் டார்வின் சொன்ன அதே கன்க்ளூஷனுக்கு தான் வராரு. இவர் வந்து மலையா ஆர்ச்சிபெலகோன்றதுல வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ
சிமிலரா இவரு இதே கன்க்ளூஷன் தான் வர்றாரு. என்னன்னா வந்து இப்போ எக்ஸிஸ்ட் ஆயிருக்க எல்லா லைஃப் ஃபார்முமே வந்து ஷேர் பண்ணிக்கிறது, சிமிலரா வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, சிமிலாரிட்டி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுமா வந்து காமன் ஆன்சிஸ்டர்னா வந்து முன்னோர்கள் காமன் ஆன்சிஸ்டர் இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் எர்த்ன்றது வந்து ரொம்ப பழமையானதுன்றது ரெண்டு பேரும் காமனா சொல்ற ஒரு கன்க்ளூஷன். அப்புறம் எர்த்ன்றது கண்டிப்பா வந்து பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உருவானதா தான் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் தி எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன், என்ன எவிடன்ஸ் இருக்கு எவல்யூஷன் தான் நடந்திருக்குன்றதுக்கு அப்படின்றாங்க. அது என்ன எவிடன்ஸ்னா இந்த எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்றது பாசிபிள் இருக்குல்ல, அதான் நிலத்திலேருந்து வந்து பாதாள அதே ஆராய்ச்சிலாம் செய்வாங்கல்ல, அவங்களாம் ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதை வச்சு தான் சொல்லுவாங்கல்ல. அதான் ஹார்ட் பார்ட். இப்போ வந்து ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழுதுன்னா வந்து அதில் இருக்க ஹார்ட் பார்ட் மட்டும் ஹார்ட்னா கடினமான பார்ட் மட்டும் வந்து மீதி இருக்கிறது வந்து கல்லில் வந்து புதஞ்சு அது வந்து அப்படியே வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும், அது அதுலேயே பதிஞ்சு இருக்கும்ல, அதுதான் ஃபாசில்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அதுக்குமா டிஃப்ரெண்ட் ஏஜ் ராக்ஸ் வந்து செடிமெண்ட் ஆயிருக்குல்ல, லேயராக இந்த மாதிரி செடிமெண்ட் ஆயிருக்குல்ல. இப்போ வந்து ஒரு பீரியட்ல வந்து இந்த சாயில் இருக்கு, அதுக்கு மேலே மண், அதுக்கு மேலே மண், அதுக்கு மேலே மண்ணுன்னு சொல்லிட்டு போட்டு இத்தனை செடிமெண்ட் இதை கட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து செடிமெண்ட் லேயர்ன்றது தெரியும்ல. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரி செடிமெண்ட் லேயர் மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்கும். ஓகே, இந்த கலர்லேயே இருக்குமா எனக்கு தெரியாது, அவங்க வந்து செடிமெண்ட் லேயர் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஏஜ் ராக் செடிமெண்ட்ஸ் ஆயிருக்கிறத வச்சு சொல்லுவாங்க அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, இது வந்து இத்தனாவது வருஷம், இது வந்து இத்தனாவது வருஷன்றது அது அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, அதை வச்சு செய்வாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம், அதாவது அழிஞ்சு போன ஆர்கானிசம்னு பார்க்கும்போது டைனோசர் இனம்ன்றது அழிஞ்சு போச்சு, அதோட ஃபாசில்ஸ் தான் வந்து செடிமெண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த லேயர்ல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களா, இதோட செடிமெண்ட் லேயர்ல இங்க ஒரு போன் இருக்குன்னு வைங்களா, அது வந்து செடிமெண்ட் இல்லை ஃபாசிலா இங்க இருக்குதுன்னா வந்து அதை அவங்க வந்து தோண்டி எடுக்கும்போது இது கிடைக்கும். அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதுன்றதை அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இது வந்து இவ்வளோ வருஷம் பழமையானது, அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து உயிர் வாழ்ந்துருக்குங்கன்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பார்த்தியோலாஜிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எம்ப்ராலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன், எம்ப்ராலஜிக்கலாக சப்போர்ட் பண்ணுது எவல்யூஷனுக்கு அப்படின்றது சொன்னவர் யாருன்னா யான்ஸ் ஹேக்கல். இவர் வந்து எம்ப்ரானிக் ஸ்டேஜில் வந்து காமனாக ஆல் வெர்டிபிரேட்ஸ்க்குமே வந்து இருக்கும், ஆனால் அது வந்து அடல்ட்டில் இருக்காதுன்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா எம்ப்ரே ஆஃப் ஆல் வெர்டிபிரேட்ஸ்க்குமே வந்து ஹியூமன் கூட டெவலப் ஆகும்போது ரோஸ் ஆஃப் வெஸ்டிஜினல் கில்ஸ்ன்றது இருக்குது ஹெட் ஆண்ட, ஆனால் அது ஃபங்க்ஷனலாக இருக்குன்னா இதில் இருக்குன்னா வந்து ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் இருக்குது, அது அதல்ட் வெர்டிபிரேட்ல கிடையாது அப்படின்றாரு. ஆனா இந்த ப்ரொபோசலை வந்து கரல் எர்ன்ஸ்ட் ஓன் பியர்ன்றவர் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாரு. இது வந்து டிஸ்அப்ரூவ்னா வந்து இதை வந்து ஒத்துக்காம இதை வந்து இதோட அப்ரூவ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ஆகும்போது. ஏன்னா வந்து அந்த எம்ப்ரியோலேருந்து அது வந்து எம்ப்ரியோலேருந்து பாஸ் ஆகலை அடல்ட் ஸ்டேஜுக்கு, எந்த ஒரு அனிமல்ஸுமே அந்த மாதிரி பாஸ் ஆகலை அப்படின்றத சொல்லி அவர் வந்து இதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் காமன் ஆன்செஸ்டர். இப்போ காமன் ஆன்செஸ்டர்ன்றது வந்து என்ன சொல்லணும், முன்னோர்கள். ஸோ காமன் ஆன்செஸ்டர்ன்றது எப்படி சொல்லலாம்னா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், அதை ஷேர் பண்ணிக்குதுன்னு அது எப்படி ஷேர் பண்ணுதுன்றது பார்ப்போமா. இப்போ வந்து வேல்ஸ், பேட், சீட்டா, அப்புறம் ஹியூமன்ஸ், இவங்க எல்லாருமே ஆல்மே மேமல்ஸ். இவங்களுக்குள்ள இருக்க இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னா வந்து இவங்க போன் பேட்டர்னு 4 லிம்போட போன் இருக்குல்ல, அதில் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது. 4 லிம்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். இவங்க வந்து 4 லிம்ன்றது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் சிமிலர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். அனாட்டமினா என்ன, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் சேமாக இருக்காங்க. ஸோ அவங்களோட 4 லிம்ன்றதுல வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஹியூமரஸ், ரேடியஸ், உல்னா, கார்பல், மெட்டாகார்பல், பலாஞ்சஸ், இது எல்லாமே வந்து சிமிலர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதுதான் இவங்க எல்லாருக்குமே வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சராக இருக்குன்றது இதெல்லாம் சொல்ல வராங்க. ஹியூமன், சீட்டா, வேல், நெக்ஸ்ட் பேட், இவங்க எல்லாருக்கும். நெக்ஸ்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஸோ சிமிலர் ஸ்ட்ரக்சராக டெவலப் பண்ணுறாங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அடாப்டேஷன்னாலே இவங்களாம் வந்து